வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மட்டக்களப்பு ஏறாவூர் நகருக்கு இலங்கை கிரிக்கெட் அணியின் வீரர் மகேஷ் தீக்ஷனாவால் நிவாரண உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் அணியின் பந்துவீச்சாளரான மகேஷ் தீக்ஷனாவிற்கு ஏறாவூர் விளையாட்டுக் கழகத்தின் ஊடாக விடுக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஏறாவூரில் உள்ள சிறுவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்காக 2 லட்சம் ரூபாய்களை வழங்கி வைத்துள்ளார். தற்போது துபாயில் நடைபெறும் உள்ளக கிரிக்கெட் போட்டியில் விளையாடிக் கொண்டிருக்கும் மகேஷ் தீக்ஷனாவிற்கு விடுக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று இனமத பேதங்களை கடந்து வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட ஏறாவூர் சிறுவர்களுக்காக நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்காக உடனடியாக நிதியுதவிகளை வழங்கி வைத்த மகேஷ் தீக்ஷனாவிற்கு ஏறாவூர் மக்கள் சார்பாக போலீஸ் தேசிய அணியில் விளையாடி வரும் நஜிபுல்லா அவர்கள் தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துள்ளார். ஏறாவூரிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெள்ள பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்ட பல மக்களுக்கான நிதியுதவிகளையும் அதே போன்று அவர்களுக்கான நிவாரணங்களையும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எமது இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியிலே பங்கு பெற்றி கொண்டிருக்கின்ற அதே போன்று சென்னை அணியிலே சென்ற முறை விளையாடிய எங்களது தேசிய வீரர் சக இனத்தவர் எமது மகேஷ் தீக்ஷன் அவர்களுடைய நேரடி நிதியுதவியிலே எமது யங் ஹீரோஸ் விளையாட்டுக் கழகத்தில சிரேஷ்ட உறுப்பினராகவும் அதே போன்று கொழும்பு போலீஸ் அணியிலே விளையாடி வருகின்ற வீரரும் அதே போன்று பேஸ்பால் அணியிலே போலீஸ் அணிக்காக விளையாடி வருகின்ற வீரராகவும் இருக்கின்ற கழகத்தின் சிரேஷ்ட உறுப்பினர் நஜிபுல்லா அவர்களுடைய தனிப்பட்ட நட்பு காரணமாக மகேஷ் தீக்ஷனா அவர்களுடைய நேரடியாக விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு அடிப்படையிலே ரூபாய் 2 லட்சம் பெறுமதியான ஒரு பேக் 2000 பெறுமதியான 100 பொதிகளை அவர் வழங்குவதற்கு உடன்பட்டதற்கிணங்க இன்ஷா அல்லாஹ் அந்த 100 பொதிகளையும் இன்று முதல் நாங்கள் வழங்க இருக்கின்றோம். நிச்சயமாக இந்த 100 பொதிகளுக்கு அப்பால் நாங்கள் இதை ஒரு முகநூலிலே பதிவிட்டதன் பிறகு 250க்கு மேற்பட்ட more than 250 பார்சல் எங்களுக்கு தேவைப்பாடாக இருந்தாலும் முதல் தடவையாக கிடைத்த அந்த 100 பார்சல்களை வைத்து நாங்கள் இந்த உன்னதமான ஒரு சேவையை, அதுவும் 1 வயதுக்கு உட்பட்ட பால்மா பாவிக்கின்ற குழந்தைகளுக்கான, உண்மையில் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளுக்கான இந்த உதவி செய்த எங்களது இலங்கை தேசிய அணி வீரர் மகேஷ் தீக்ஷனா அவர்களுக்கு உண்மையிலே நாங்கள் இந்த ஏறாவூரின் சார்பாக எங்கள் விளையாட்டுக் கழகத்தின் சார்பாக நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறான உதவிகள் உண்மையிலேயே கிடைக்கப்பெறுகின்ற பொழுது இன மத பேதங்களுக்கு அப்பால் இவ்வாறான உதவிகளை ஒரு தேசிய அணியின் வீரர் இங்கு கொடுத்த விடயத்தை ஒருங்கிணைத்தவர் என்ற வகையிலே நாங்கள் நஜிபுல்லாவை இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு நல்லிணக்கத்துக்கான ஒரு உறவை இங்கு வலுப்படுத்துவதாக நாங்கள் காணுகிறோம். எனவே உண்மையிலே நாங்கள் மீண்டும் நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். இலங்கை தேசிய அணி வீரர் மகேஷ் தீக்ஷனா அவர்களால் வழங்கப்பட்ட இந்த நிதியுதவிக்காக கழகத்தின் சார்பாகவும் இந்த ஊர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வணக்கம் ஐபோவன். Najibullah Erau Pradesh Katakangan
ජාතික කණ්ඩායම අනියුක්ත කරන්න මහේෂ් තීක්ෂණ මට කෝල් ගත්තා ඊයේ ගත්තේ මට ඇවිල්ලා කිව්වා මඩකලපු ප්‍රදේශයෙන් ඇරව ප්‍රදේශයේ ගම්බතුලත් ඇවිල්ලා යට වෙලා තියෙනවා කියලා. ඊට පස්සේ මං කිව්වා ඔව් මල්ලි මම නිවාඩි ඉන්නවා. මට කිව්වා ඉතින් මොනවද වෙන්න ඕන කියලා. මං කිව්වා ඉතින් ඔබතුමා ඔයා ප්‍රේ කරන්න කියලා කිව්වා මං. මගේ ආගමන කුලේ කිව්වා මං ඔයා ප්‍රේ කරන්න කියලා. ඊට පස්සේ එයා කිව්වා නෑ නජිය මම අනිවාර්යයෙන් ඔබතුමාට ගම් පැත්තේ ඉන්නේ ඔක්කොමට මම ප්‍රේ කරනවා කියලා. ඊට පස්සේ මට තව විනාඩි එකක් ගියාට පස්සේ මට කෝල් එකක් ගත්තා ආපහු. නජිය ඔයාට මොනවද වෙන්න ඕනේ? මම ඔබතුමාගේ ගමේ හරිම උදව් කරන්න ඕනේ කියලා. ඊට පස්සේ පොඩි ළමයිට උදව් කරන්න ඕනේ කියලා කිව්වා. ඊට පස්සේ මම කිව්වා ඔබතුමාට මම පුළුවන් වුණොත් මට මම උදව් කරන්න කියලා. ඊට පස්සේ මගේ සභාපති ඉන්නවා යන්කිරෝස් ස්පෝර්ට්ස් ක්ලබ් ඉන්න සභාපතිතුමාට කතා කරලා ඊට පස්සේ සභාපතිතුමා කිව්වා මට මේක අනිවාර්යයෙන් උදව් කරන්න ඕනේ කියලා. ඊට පස්සේ පොඩි ළමයිට පිටිපකට් ඊට පස්සේ බිස්කට් තව පොඩි බඩු දෙන්න ඕනේ කියලා මම ඉල්ලීම කරා. ඊට පස්සේ ඒ අනුව මට මගේ account එක සල්ලි දැම්මා. ඊට පස්සේ මම සභාපතිතුමාට ආදාන කළත් පස්සේ මම සල්ලි දුන්නා. ඊට පස්සේ සභාපතිතුමා අරන් ඇවිල්ලා කඩේ එක ඔක්කොම කරලා බඩු බෙදන්න කියලා කිව්වා. ඊට පස්සේ එයා ඉල්ලීම කරා මම පුළුවන් වුණොත් ඔයාලගේ ප්‍රදේශයක මම අනිවාර්යෙන් වැඩ කරන්නත් ඕන උදව් කරන්නත් ඕන කියලා කිව්වා. ඊට පස්සේ මම එයාට ස්තුති කරලා ඔක්කොම කරලා අදත් මම ෆොටෝ එකෙත් එවලා තිබ්බා. එයාට ಜಾති ભેද බලන්න නැත්නම් එයා වැඩ කරන්න ඕන කියලා එයාගේ අදහස තියෙනවා. දැන් ඉන්නේ එයා ඩුබායි වලේ ටීටන් තරංගවලියේ ඉන්නේ එයා. එයා ඒ වෙලාව තමයි මට කෝල් එකක් ගත්තා මෙසේජ් උත් දැම්මා. ඊට පස්සේ මමත් එයාට මේ සම්බන්ධ විස්තර කියාට පස්සේ එයා උදව් කරන්න ඕන කියලා කිව්වා මට. අනිවාර්යෙන් එයාට පින් සිදෙනවා. එයාට පවුලේ ඔක්කොමඩ පින් සිදෙනවා. ආගම් බේගම් බලන්න නැත්තම් එයා උදව් කරපු දේ මම එයාට ස්තුති කරනවා. එයා ඊට වැඩිය එයා හොඳ තරංගවලියේ පින් කරලා ලංකාවට හොඳ එකක් අරන් යන්න ඕන කියලා බලාපොරොත්තු වෙනවා. ඉතින් එච්චරයි. இல்ல போட்டோ இருக்கிறீங்க கையை வச்சு கை கொடுத்து மாதிரி எடுத்தீங்க